ஐயோ பாவம் டெல்லி கேபிட்டல்ஸ். ஆரம்பத்துல என்ன ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க. மும்பைல அந்த ரன் அவுட் கலாட்டாவுக்கு அப்புறம் அப்படியே டவுன் ஆயிட்டாங்க. இப்ப குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட தோலை உரிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். இனிமே அவங்க பிளே ஆஃப் போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. ஆல்ரெடி 3 டீம் உள்ள போயிருச்சு. நம்ம குஜராத் பயலுக இந்த சீசன்ல வேற லெவல் வின் பண்ணிருக்காங்க. தனியா ஒருத்தன் நின்னு அடிச்சாலும் புயல கிளப்பலான்னு காட்டிட்டாங்க. அதுவும் நம்ம சாய் சுதர்சனும் நம்ம கில்லுப்பாயும் இருக்காங்களே, அடேங்கப்பா. 2 பேரும் சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டாங்கன்னு பாருங்க. நீங்க 200 ரன் அடிச்சிருக்கீங்க, ஆனா இவங்க 170 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து உங்களை வெளுத்து வாங்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? சாய் சுதர்சனும் கில்லுவும் வேற லெவல் கன்சிஸ்டன்சி. யார பாராட்டுறதுன்னே தெரியல. இதுக்கு மேலையும் சாய் சுதர்சனுக்கு இந்தியன் டீம்ல சான்ஸ் கொடுக்கலனா சும்மா சொல்லக்கூடாது. ஆனா இந்த மேட்ச்ல நிறைய கேள்விகள் இருக்கு. டெல்லி 3 விக்கெட்ல 199 ரன் அடிச்சிருந்தாங்க. நம்ம ராகுல் 100 அடிச்சாரு. செம இன்னிங்ஸ். ஆனா அவர் கொஞ்சம் ஸ்லோவா விளையாடிட்டாரோன்னு தோணுது. ஏன்னா ஆரம்பத்துல 25 பந்துகளுக்கு ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு கடைசியில கியர் மாத்தினாரு. ஆனா அந்த கியர் அவங்கள 200 தாண்ட வைக்கல. அதனாலதான் குஜராத் ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. நம்ம பசங்க வேற லெவல்ல 175 ஸ்ட்ரைக் ரேட்ல அசால்ட்டா ஆடி ஜெயிச்சிட்டாங்க. ஒரு விக்கெட்டும் போகல. மேட்ச்ல ஒரே ஒரு சான்ஸ் தான் டெல்லிக்கு கிடைச்சது. அதுவும் அம்பையர் கால் நம்ம குஜராத்துக்கு சாதகமா போயிருச்சு. இல்லன்னா அவ்வளோதான். மத்தபடி குஜராத் வேற லெவல்ல பேட்டிங் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் மேட்ச் ஸ்டைல்ல. ஆனா T20 வெறித்தனம். கடைசியில என்னாச்சு? 10 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க நம்ம பயலுக. குஜராத் டைட்டன்ஸ் வரலாறு படைச்சிட்டாங்க. 200 ரனை சேஸ் பண்ணும்போது ஒரு விக்கெட் கூட விடாம ஜெயிச்ச முதல் டீம் இவங்க தான். நம்ம சுதர்சனும் கில்லுவும் பாக்குறதுக்கு T20 பிளேயர் மாதிரி தெரியல. ஆனா என்ன இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்கன்னு பாருங்க. விமர்சகர்கள் கூட எழுந்து நின்னு கை தட்டுவாங்க. T20ன்னா சும்மா குதிக்கிறது, கண்டபடி ஷாட் அடிக்கிறது மட்டும் இல்ல, அழகா நைஸா ஆடியும் ஜெயிக்கலாம்னு காட்டிட்டாங்க. செம்ம மேட்ச், செம்ம இன்னிங்ஸ். குஜராத் இன்னைக்கு எல்லார் மனசையும் ஜெயிச்சிட்டாங்க. பிளே ஆஃப்ல அவங்களோட இடத்தை இன்னும் உறுதியாக்கிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, நம்ம RCB பஞ்சாபையும் உள்ள இழுத்து விட்டுட்டாங்க. RCB வருஷம் உள்ள போயிட்டே இருக்காங்க. பஞ்சாப் 11 வருஷத்துக்கு பிறகு குவாலிஃபை ஆயிருக்காங்க. தேங்க்ஸ் டு நம்ம குஜராத் டைட்டன்ஸ். டெல்லிக்கு இனி ரொம்ப கஷ்டம். மும்பை உள்ள போயிருவானுங்கன்னு தோணுது. டெல்லிக்கு ரொம்ப தூரம்ப்பா பிளே ஆஃப். மத்தபடி கிரிக்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். சரி விடுங்க, டெல்லி தோத்துட்டாங்க, நீங்க ஜெயிக்கலாம். ஒரு ஈஸியான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லக்னோ SRH ஜெயிக்குமா? அவ்வளவுதான். த்ரோபோ ஆஃப்ல போங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சொல்லுங்க, நிறைய பரிசு கிடைக்கும். நம்ம சுதர்சனுக்கும் கில்லுவுக்கும் கிடைக்கிற மாதிரி. புத்தியை யூஸ் பண்ணி ஜெயிக்கிறது தான் த்ரோபோ. 4 கோடிக்கும் மேல யூசர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித் டிராவல். நம்ம கில்லுவும் சுதர்சனும் புத்தியை யூஸ் பண்ணி தானே இவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்தியன் டெஸ்ட் டீம்ல சான்ஸ் கிடைக்கல. கில்லுக்கு கேப்டன் பதவி, சுதர்சனுக்கு டெபியூ கேப். டெஸ்ட் டீம்ல சுதர்சன் பெர்ஃபெக்ட் பிளேயர். இங்கேயும் பெர்ஃபெக்ட் தான். 61 பந்துல 108 ரன். யோசிச்சு பாருங்க. 12 பவுண்டரி, 4 சிக்ஸர். கில்லு 7 பவுண்டரி அடிச்சாரு. 2 பேரும் வேற லெவல் பிளேயர்ஸ். அதனால தான் குஜராத் டைட்டன்ஸ் 2022ல சாம்பியன், 2023ல ஃபைனலிஸ்ட், இப்ப 2025லயும் கனவு காண்றாங்க. பட்லர் போறது அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் தான். ஆனா இந்த 2 பேரும் இந்த ஃபார்ம்ல இருந்தா யாருமே தேவையில்லை. மத்த டீம்ல 11 பிளேயர் செலக்ட் பண்ணுவாங்க. இங்க 2 பேர் சேர்ந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. டேபிள் டாப்பர்ஸ்னா சும்மாவா? இதுக்கு முன்னாடி எந்த டீமும் இப்படி 3 டீமை ஒரே மேட்ச்ல குவாலிஃபை பண்ண வச்சதில்ல. இது வேற லெவல். குஜராத், RCB, பஞ்சாப் 3 பேரும் குவாலிஃபை. என்னை பொறுத்த வரைக்கும் MIDCல ஒருத்தர் இருக்காங்க. என்னோட ஃபேவரைட் டீம் MI தான். RCB ஃபேன்ஸுக்கு MI உள்ள வந்தா பிடிக்காது. ஏன்னா MI வந்தா எல்லாரும் யோசிப்பாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம். அவங்க போனா கதை வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. அவங்க போன சில மேட்ச்ல வேற லெவல் ஃபார்ம்ல இருந்தாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா இந்த 2 பேரும் இருக்காங்களே, இவங்களும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் வேற லெவல் பிளேயர்ஸ். இந்தியன் கிரிக்கெட் ரொம்ப சேஃபா இருக்கு. இப்படிப்பட்ட பிளேயர்ஸ் இருந்தா எல்லா ஃபார்மேட்லயும் போடலாம். T20ல போட்டி அதிகமா இருந்தாலும் ஒரு நாள் டெஸ்ட்ல இவங்க 2 பேரையும் கண்ண மூடிக்கிட்டு போடலாம். 205 ரன் பார்ட்னர்ஷிப் வேற லெவல். இதுதான் ஹையஸ்ட். இதுக்கு முன்னாடி 2017ல 184 ரன் பார்ட்னர்ஷிப் கம்பீர், கிறிஸ்லின் போட்டாங்க. 200 தாண்டினதே இல்ல. ஷான் வாட்சன், டுப்ளசி 2020ல CSKக்காக போட்டாங்க. ஆனா இது வேற லெவல் பார்ட்னர்ஷிப். உங்களுக்கு தெரிஞ்ச ஆச்சரியமா இருக்கும். நம்ம சுதர்சனும் கில்லுவும் சேர்ந்து 772 ரன் அடிச்சிருக்காங்க. IPL ஹிஸ்டரியில 2 பிளேயர்ஸ் சேர்ந்து இவ்வளவு ரன் அடிச்சதே இல்ல. தவான், பிரித்வி ஷா 744 ரன் அடிச்சதுதான் ரெக்கார்டா இருந்துச்சு. அதை உடைச்சிட்டாங்க. மயங்க், KL ராகுல் பஞ்சாப்ல 671 அடிச்சிருந்தாங்க. அதுவும் போச்சு. ஆனா இது வேற லெவல் பார்ட்னர்ஷிப். 750 பிளஸ் பார்ட்னர்ஷிப், 300 பிளஸ் பார்ட்னர்ஷிப், ஒரு 200 பிளஸ் பார்ட்னர்ஷிப் 12 மேட்ச்ல. இதுதான் பீக் கன்சிஸ்டன்சி.
இந்த ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர் ரேட்டட். நான் திரும்ப சொல்றேன், கில்ல நான் நிறைய தடவை T20க்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸா தெரியறாங்க. அவங்க ஃபேன்சி ஷாட்ஸ் அடிக்க மாட்டாங்க, பெருசா காட்டிக்க மாட்டாங்க. T20ல இவங்கள பத்தி நிறைய ஆர்டிகல் வராது. கேகேஆர்கில்ல ஸ்லோவா ஆடுறாருன்னு நினைச்சு விட்டுட்டாங்க. ஆனா அவங்களோட ப்ராடக்ட் இவரு. அதுக்கப்புறமும் கில்லோட கன்சிஸ்டன்சி வேற லெவல். நம்ம சுதர்சனும் அதே மாதிரி. அவர் வலது கையில் ஆடுற மாதிரியே இடது கையிலையும் ஆடுவாரு. இந்த ரெண்டு பேரும் இந்தியாவுக்காக இப்படி ஆடுனா அடேங்கப்பா, இந்தியன் கிரிக்கெட்டோட எதிர்காலம் வேற லெவல்ல இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க பேட் பேசணும், உங்களுக்கு பியார் தேவையில்லை. பேட் பேசினா உலகம் பியார் பண்ணும். இந்த ரெண்டு பேரும் இந்தியன் டீம்ல சேர்ந்து ஆடுறத பார்க்கணும். இங்கிலாந்து சீரீஸ்ல இவங்கள பாருங்க. இந்த மேட்ச்ல நம்ம ராகுலோட இன்னிங்ஸ பத்தியும் பேசுவாங்க. ராகுல் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடி இருக்கலாமோ, 225 ரன் அடிச்சிருந்தாகத வேற மாதிரி இருந்திருக்குமோ. ஆனா ராகுல குறை சொன்னா மத்த யாருமே ஆடலையேன்னு கேள்வி வரும். டுப்ளசி போகல, அபிஷேக் போரில் சீக்கிரம் அவுட் ஆக்சர். ராகுலோட ஸ்ட்ரைக் ரேட் மத்த எல்லாரையும் விட அதிகம்தான், 172. ஆனா இவ்வளவு பந்து ஆடிட்டு 172 போதுமான்னு கேள்வி வரும். ராகுல் 5 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுல 3 செஞ்சுரி 60 பந்துக்கு மேல. இப்ப D20ல 35, 40, 45, 50 பந்துல செஞ்சுரி வருது. இப்படி இருக்கும்போது இந்த இன்னிங்ஸ் T20 ஃபார்மட்டுக்கு சரியான கேள்வி வரும். செஞ்சுரி அடிச்சும் ராகுல் டீமுக்கு லாஸ் பண்ணிட்டாரோன்னு தோணும். இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ராகுலோட செஞ்சுரியை நம்ம சுதர்சன் ஓவர் ஷேடோ பண்ணிட்டாரு. 56 பந்துல செஞ்சுரி. சேஸ் பண்ணும்போது 56 பந்து பெருசா இல்ல. ஆரஞ்சு கேப் ஹோல்டர் ஆயிட்டாரு. இந்த IPLல 600 ரன் அடிச்ச முதல் பிளேயர் இவர்தான். நம்ம சுதர்சன் இந்த IPLல வேற லெவல். எந்த மைல்ஸ்டோன் நாடகமும் இல்ல, டாட்டு கிட்டான்னு எந்த கதையும் இல்ல. தன்னை நம்புறாரு, சரியான கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடுறாரு, ரன் அடிக்கிறாரு. அதே கதை தான் நம்ம கில்லுக்கும். யாராவது இவங்க டீமை ஜெயிக்கணும்னா இந்த ரெண்டு பேரையும் அவுட் பண்ணுங்க. நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பாய்ஸ். நம்ம கில்லு மறுபடியும் என்ன எக்ஸலரேஷன். IPL 2020ல மிடில் ஆர்டர்ல ஆடி 440 ரன், அப்புறம் 478 ரன், அப்புறம் ஓப்பனிங் வந்துட்டாரு. IPL 2023 நம்ம கில்லுவோட பீக் சினிமா 890 ரன். போன வருஷம் கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் மறுபடியும் ஃபார்ம்ல 601 ரன். பாப்போம் எங்க போகுதுன்னு. 890 ரெக்கார்ட உடைப்பாரா? 601, இன்னும் 290 ரன். இன்னும் 2-3 மேட்ச் இருக்கு. 4-5 மேட்ச்ல பாசிபிள். வெல் பிளேட் குஜராத் டைட்டன்ஸ். வெல் டன் கில்லு. வெல் டன் சுதர்சன். வெல் டன் நெஹ்ரா. நம்ம நியூஸ் கிரிக் சேனலை பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.